Hi students, welcome back to learning journey. ஒரு சில வீட்டில் அந்த வீட்டில் அந்த வீட்டு ஆண் வந்துட்டு ஆண்னா என்ன சொல்லலாம், ஒரு புருஷன் பொண்டாட்டின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் புருஷன் வந்துட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மளிகை சாமானம் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுக்குறாங்க. அதாவது பொண்டாட்டி ஒய்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஒய்ஃப் கையில் கொடுக்குறாங்க அந்த ஹஸ்பண்ட். அந்த ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எண்ணெய், காஃபி தூள், சர்க்கரை இதெல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க வீட்டுக்காக. எல்லாருக்கும் தான், அந்த ஹஸ்பண்டுக்கும் தான், அந்த ஒய்ஃபுக்கும் தான், அந்த அவங்க வீட்டு குழந்தைகளுக்கும் தான். சரியா, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும். இப்படியே கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். குறைஞ்சி தீந்துடும். என்னங்க, எண்ணெய் தீந்துருச்சுங்க அப்படின்னு, இப்போ தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிம்பார் அந்த ஹஸ்பண்ட். சில பேர், எல்லோரும் இல்லை, சில பேர், என்னங்க அப்பளம் பொரிக்கலையா, தோசை பார்க்கலையா, தாளித்து கொட்டலையா, பொரியலுக்கு, குழம்புக்கு, ரசத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணினோம் இல்லைங்க, யூஸ் பண்ணினேன்ல, அதை யூஸ் பண்ணி சமைச்சு தானே உங்களுக்கும் போட்டேன். சாப்பிட்டதெல்லாம் மறந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்ததை தான் உங்கள் மனசில் அப்படியே கல் மாதிரி நிறுத்தி வச்சுருக்கீங்க. அந்த பொருள் எல்லாம் கல் மாதிரி பொம்மை கொலுவில் இந்த ஷோகேஸ் பொம்மையாட்டம் ஒரே இடத்துல இருக்காது. அது தினந்தோறும் யூஸ் பண்ண குறையும் இல்லையா. ஒன்றும் இல்லை 3 லிட்டர் எண்ணெய் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட வாங்கி தராங்க. இந்த குடும்பத்துக்காக இது செலவு பண்ணு, நம்ம குடும்ப மக்களுக்காகவும் நமக்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி 3 லிட்டர் எண்ணெய், சமையல் எண்ணெய் வாங்கி தராங்க. சாப்பாட்டு எண்ணெய். அது அட் டைமாக அப்படியே கடன்னு குடித்து முடிக்க முடியும்? அப்படி கிடையாது, உடம்புக்கும் ஆகாது. அது துளி துளியாக தோசைக்கு, தாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுக்க அப்படியே அது குறையும் இல்லையா. அதே மாதிரி சில ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஹஸ்பண்ட் தான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. ஒரு சில ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 20,000 செலவு பண்ணுறாங்கன்னா, 20,000 செலவு பண்ணினேன், நான் 20,000 செலவு பண்ணேன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் 2 லட்சம் அந்த ஒய்ஃபோட வீட்டிலேருந்து அவங்க அம்மாவோட நிலம் விற்றதில் கிடைச்ச பைசா 2 லட்சம். அது யார் பேரில்? அந்த ஹஸ்பண்ட் பேரில் தான் அந்த ஒய்ஃபு கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருக்கட்டுங்க, உங்ககிட்ட இருந்தால் என்ன, எங்கிட்ட இருந்தால் என்ன, உங்ககிட்ட இருக்கட்டுங்க அப்படிங்கிறப்ப அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் தான் செலவழித்தாங்க அப்படின்னா ஒரு 2,000 20,000னா 10 பேர் 12 பேர்கிட்டையும் சொல்லுவாங்க. இது சில ஹஸ்பண்ட்ஸோட குவாலிட்டி. நம்ம கோவிச்சிக்க முடியாது. பக்குவமாக எடுத்து சொன்னோம்னா எல்லாருக்குமே புரியும். ட்ரை பண்ணுங்கள். யாராவது வீட்டில் இப்படி இருக்குன்னா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்கள்.